வணக்கம். வா, இன்னைக்கு அவனுடைய வீட்டை முற்றுகை இட போறோம் அப்படின்னு சொல்லி 10 நாளைக்கு முன்னாடியே பெரியாரிய கூட்டமைப்பு அறிவிச்சதுக்கு பிறகு இன்னைக்கு அந்த வேலையை சொன்ன நேரத்துல, சொன்ன தேதியில, சொன்ன நிமிடத்துல அந்த காரியத்தை செய்தோம். இதுதான் பெரியாருடைய அணுகுமுறை, பெரியாருடைய தொண்டர்களுடைய அணுகுமுறை. இந்த பேடி பசங்க இருக்காங்க பாத்தீங்கல்ல, இந்த என்டிக்கில இருக்கக்கூடிய இந்த ஜாபிஸ் கும்பல் இருக்காங்க பாத்தீங்கல்ல, நைட்டோட நைட்டா போனை போட்டு எல்லாருமே வந்துருங்கடான்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு தடியை தூக்கி காட்டிட்டு இருக்காங்க. இந்த தடியால் அடிச்சு நாங்க விரட்டி போடுவோம் சொல்லிட்டு பெரிய வீரை மசூல் மாதிரி வந்துகிட்டு இன்னைக்கு ஆளாளுக்கு நின்றுட்டு இருந்தாங்க. வந்ததுக்கு பின்னாடி அவனுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, நல்லா சோத்தால் அடிச்ச புண்ட மாதிரி நல்லா சோத்த ஆக்கி போட்டு நல்ல தின்னுபிட்டு நல்ல மதி மயக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே நாட்டை பிடிக்கக்கூடிய மிகப்பெரிய வீரர்கள், தமிழ் தேசியத்தை தூக்கி நிப்பாட்டக்கூடிய வீரர்கள்னு இன்னைக்கு இங்க வாயா வந்துட்டு இருக்கானுங்க. இந்த ஜாம்பிஸ் கூட்டத்தை இந்த சைமன் செபஸ்டி எந்த அளவுக்கு வச்சிருக்கான்னு கேட்டா, கூலிக்கு மாரடிக்கக்கூடிய, சோத்தால் அடிச்ச பிண்ட சோத்துக்கு அலையக்கூடிய ஒரு கேடுகிட்ட ஜென்மமா வச்சிருக்காங்கிறதுக்கான உதாரணம் தான் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி அடைந்த ஆர்ப்பாட்டமும் அதை எதிர்க்கிறோங்கிற பேர்வழியில சோத்துக்கு அலைஞ்சிருக்கக்கூடிய இந்த சைமன் செபஸ்டியோடைய ஜாம்பிஸ் கும்பலம். பஞ்சம் இல்லை, கால் கொண்டு ஆடும் பிள்ளை, நூல் கொண்டு ஆடும் பொம்மை, கால் கொண்டு ஆடும் பிள்ளை. பேர சொல்லும் ரோசாப்பூ, ரோசாப்பூ, சின்ன ரோசாப்பூ, உன் பேர சொல்லும். டேய், அவன் ஊரை விட்டு தாண்டதுல புரியணும், ஏதாவது பண்ணுங்கடா. எனக்கு ஒரு ஐடியா. என்னப்பா? சாப்பிட்டு சாயங்காலமா தெரியுமா? இவன் திருந்தவே மாட்டான் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டு, அதாவது நீ என்ன வேணாலும் பேசிக்கோப்பா, உனக்கு எல்லா வகையிலும் உனக்கு ரூல்ஸ் கொடுத்தாச்சு, உனக்கு எல்லாமே ரைட்ஸ் கொடுத்தாச்சு, உன்னை யாருமே இங்க தொட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாய் போன போக்கு, மனம் போன போக்கு அப்படின்னு சொல்லி தந்தை பெரியாரை வந்து கடுமையாக இவன் விமர்சிச்சுட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தந்தை பெரியாருடைய நேரடியான கடவுள் மறுப்பு கொள்கை, நேரடியான தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னது. இதெல்லாம் நேரடியாக இந்த மக்கள்கிட்ட சொல்லி அவர்களை திசை திருப்பி விட்டு, கொம்பு சீவி விட்டு, இதன் மூலமாக நேரடியான வெறுப்பு பிரச்சாரத்தை இவன் பேசுறான் பாருங்க. பெரியார் வந்துட்டு கன்னடர், இவர் மொழி வழியில இவர் கன்னடரா இவர் இருந்திருக்கிறாரு, இங்கே எப்படி இவர் வந்து ஆட்சி செய்யலாம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றான். ரொம்ப எளிமையான கேள்வியை கேட்பாங்க. நீ எந்த ஊர்ல பிறந்ததான்னு நாயன்னு கேட்க மாட்டாங்களா? உன்னுடைய பரம்பரை, உன்னுடைய மூதாதையர் எங்கிருந்து வந்தாங்கன்னு கேட்க மாட்டாங்களா? இவன் சொல்லக்கூடிய கேடுகட்ட அரசியல் எதுன்னு கேட்டீங்கன்னா ஹிந்துத்துவ அரசியல். இங்க இருக்கக்கூடிய RSS உடைய திட்டம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ் இருக்காங்க பாத்தீங்கல்ல, அந்த முஸ்லிம்ஸ் அனைவருமே, இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ் அனைவருமே என்னவாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எந்த விதமான அடிப்படை உரிமையையும் எதிர்பார்க்காமல் ஹிந்துஸ்தான்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு, இங்க இருக்கக்கூடிய பார்ப்பன கும்பல்களுக்கு, பார்ப்பன பரதேசிகளுக்கு அவர்கள் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, அடிவருடி சேவகம் செய்ய வேண்டும், எந்த விதமான உரிமையும் கோராமல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ அடிமையிலும் அடிமை அப்படிங்கிறத வந்துகிட்டு ஹிந்துத்துவால RSS லா, அதே லாவை கொண்டுட்டு வந்து இங்கே என்ன பண்றாங்கன்னா, மொழி வழி கட்டமைப்பு, தமிழ்நாட்டில் தமிழ்நாடு பிறந்தவன் மட்டும்தான் ஆட்சியை செய்ய வேண்டும். ஆகையால் இங்கே இருக்கக்கூடிய தந்தை பெரியார் அவர் கன்னடர், மொழி வழியாக தெலுங்கர், ஆகையால் இவருக்கு இந்த அருகதை கிடையாதுன்னு சொல்லி இந்த லேப்டாப் எடுக்கக்கூடிய இந்த கேடுகிட்ட பொறுக்கிகள் ஒட்டு மொத்தமாக இந்தியாவின் ஜனநாயகத்துக்கே வேட்டு வைக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கான். இங்கே யார் வேண்டுமெனாலும் இங்க வந்து இருக்கலாம். இந்தியா என்கிற ஒரு மாபெரும் ஒருங்கிணைந்த ஒரு நாட்டுக்குள்ள, அதுக்குள்ள இருக்கக்கூடிய மொழி கட்டமைப்புக்குள்ள நீ வரக்கூடாது, நான் வரக்கூடாது, அந்தந்த மாநிலத்துல பார்த்துக்கக்கூடிய மொழிக்காரன் தான் பண்ணணும். இது எவ்வளவு பெரிய கேடுகட்ட பொறுக்கிதனமான ஒரு அரசியல். உதாரணத்துக்கு இங்க திராவிட கட்டமைப்பு என்பது என்கிறது, இங்க ஜெயலலிதா, இங்க முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் ஒரு பார்ப்பனர், தன்னை பார்ப்பனர் என்று தனது சட்டமன்ற குறிப்புகளை பதிவு செய்திருக்கிறார். ஆனால் அவர் யாருக்காக போராடினார், யாருக்காக பாடுபட்டார், யாருக்காக வாழ்ந்தார்? தனிப்பட்ட முறையில் ஜெயலலிதா அவர்கள் மேல இருக்கக்கூடிய வழக்குகள், அவங்களுடைய அதெல்லாம் நம்ம பேச வேண்டிய, அவங்களுடைய மக்கள் பங்களிப்பு, இங்க சமூக பங்களிப்பு என்னங்கிறது தான் முக்கியமான விஷயம். 69% இடஒதுக்கீடு,
அப்படிங்கிறது நிறைவேற்றி கொடுத்தியவர் ஜெயலலிதா அவர்கள். அப்போ அவர் பார்ப்பனராக இருந்தார். அந்த பார்ப்பனர் நலனுக்காக அவர் பாடுபடவில்லை. இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய நமது தமிழர்களுக்காக அவர் அவருடைய துணிச்சலை பயன்படுத்தி இன்னைக்கு அந்த காரியத்தை சக்சஸ் பண்ணினார். இன்று வரை நம் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அதன் மூலமாக பலனடைந்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் அவர் ஒரு பார்ப்பனர். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிரதமர் என்று ஒருவர் இருக்கிறார். நான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன், அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் சொல்லக்கூடியவர் என்ன காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்னன்னு கேட்டீங்கன்னா, யூஜிசிக்குள்ள நம்ம பயலுக ஃபுல்லா 12வது படிச்சு காலேஜுக்குள்ளே வர்ற கண்ணரண்டையும் குத்தி போல வெளியில அனுப்புறேன்னு சொல்லிட்டு அந்த கல்வியும் அத்தனைக்குமே தடை தடை தடை, எல்லாத்துக்குமே நுழைவுத் தேர்வு 75% மேல வாங்கினா தான் உனைய வந்துட்டு உள்ள உனக்கு பிஹெச்டிகளை உள்ள விடுவேன். அதாவது ஒருத்தர் நடந்து போறானா அவனுக்கு நடந்து போற பாதை இருந்தாதான் பாதைக்கு நடுவில் எல்லாத்தையும் எத்தனை நீ தடையை போட முடியுமோ எல்லாத்தையும் போடக்கூடிய ஒரு அவர் என்னன்னு ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவர். அதான் அந்த காரணத்துக்காக அவர் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியுமா, ஏற்றுக்கொள்ள முடியுமா? யார் வருகிறார்கள் என்பது நம்மளோட முக்கியம் கிடையாது. யார் என்ன வேலை செய்கின்றார்கள் என்பதுதான் இங்க முக்கியம். இவன் கேட்கிற அந்த பொறுக்கி கேடுகிட்ட பொறுக்கி பேசுறான். பெரியார் ராஜாஜியோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தது கிடையாதான்னு கேட்கிறான். எவ்வளவு பெரிய கேடுகிட்ட எச்ச பொறுக்கித்தன இந்த கேள்வி. நாம் ஆரம்ப காலகட்டத்தில் இன்று வரை சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்தியல், தனி மனிதர். எந்த ஒரு பார்ப்பனருக்கும் நம்மளால் துன்பம் ஏற்பட்டது கிடையாது. எந்த ஒரு பார்ப்பன பெண்களுக்கும் நம்மளால் துன்பம் ஏற்பட்டது கிடையாது. பார்ப்பனியம் என்பதுதான் நமது கொள்கை. அந்த பார்ப்பனியத்தை அழிப்பது, ஒழித்து சமூக நீதியை பேசுவதுதான் நமது கொள்கை. ஆனா இவன் என்ன சொல்றான்னா, 2 மனிதர்களை எதிரிகளாக ஏன் கட்டமைக்கணும்? அவரது நீதான் பாப்பான்னு சொல்றல, அப்புறம் ஏன் அவரோட போய் நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு? இது எவ்வளவு அடி முட்டாள்தனமான ஒரு பேச்சு, எவ்வளவு கேடுகிட்ட அயோக்கியத்தனமான பேச்சு. அதாவது ஒருவருக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா பரவாயில்ல, அவனுக்கு தெரியாம அப்பாவியா பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம். ஆனால் இவனுடைய பேச்சுக்கள் அனைத்துக்குமே இவனே பதில் சொல்லியிருக்கான் கடந்த காலங்கள்ல. அப்போ இவன் எவ்வளவு விஷயங்களை முன்னாடி பேசினானோ, பெரியார் மேடைகளை பேசினானோ, திடீரென்று அவ்வளவு வார்த்தைகள் மறுத்து இப்போது பேசுகிறான் என்றால் அதற்கு இவன் சொல்லக்கூடிய இட்டுக்கட்டிய காரணம் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஈழத்துல பிரபாகரனை சந்திச்சேன், அவர் தான் இதெல்லாம் சொன்னாரு, போனார், வச்சாருன்னு சொன்னா இவனை எந்த பிஞ்ச செருப்பை எடுத்து இவனை அடிக்கிறோம். ஆனால் ஈழத்தில் இருந்து அவர் பேசிருக்கக்கூடிய பிரபாகரன் பேசிருக்கக்கூடிய அத்தனை பேச்சுக்களும் தொகுப்புகளும் இன்றைக்கு எல்லாமே வெளியில வந்திருக்கு. அதை வெளியில புத்தகமா கூட போட்டிருக்கிறாங்க. அந்த புத்தகத்துல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்க கியூபால இருக்கக்கூடிய இங்க போர் கமிட்டி மாதிரி அங்க ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. அந்த கான்ஃபரன்ஸ்ல நாங்கள் தமிழன் ஐடியாலஜிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எங்களுடைய இனம் எதுன்னு கேட்டுட்டீங்கன்னா திராவிடியன் கல்ச்சர் தான் வந்திருக்கிறோம் சொல்லி பிய கலட்டி இன்னைக்கு உயிரோட இருந்து அடிச்சிருப்பாரு. அப்போ இவன் எந்த வகையான உண்மைகளையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அதாவது ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ங்கிறது எதாக இருந்தாலும் நீ மறுத்து பேசு. இதுதான் RSS கொடுத்தக்கூடிய திட்டம். அதனால இவன் என்ன வேணாலும் இவன்ட்ட நீங்க கேட்டு பாருங்களேன், அப்படியா, அப்படி இல்லையா, இப்படி இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா. ஏண்டா பொறுக்கி பேரு, உன்னுடைய போட்டோவை இங்க போட்டோஷாப் பண்ணிருக்குது, இதுக்கு இது ஆமாவா அல்லது இல்லையா, இது 2ல பதில் சொல்லும் போது இவன் என்ன சொல்றது, நேர்மையா பதில் சொல்லணுமா வேணாமா? இந்த பொறுக்கி ராஸ்கல் சொல்றான், அதை விடுங்க. எவ்வளவு பெரிய கழுசடை கீழே அந்த செய்தியாளர்கள் பேர்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட் பாக்ஸ் இல்லாத செய்தியாளர்கள், மானரோசம் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள், அவங்க செருப்பை கட்டி சல்லியன கன்னத்துல அடிச்சுட்டு கேட்டதுக்கு பதில் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு 2 கெட்ட வார்த்தை சொல்லியிருந்தா அவன் மூத்திரம் அடிச்சிருப்பானா, அடிச்சிருக்க மாட்டானா? அவன் எவ்வளவு கூலா அதை விடுனா, அவன் அதை விடுன்னு சொல்றதையும் இவங்க எல்லாமே அதை கேட்பதையும் கேனத்தனமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இது வடநாடு கிடையாது, உத்தரப்பிரதேசம் கிடையாது, அந்த மோடிஜிக்கள் நினைக்கக்கூடிய, RSS நினைக்கக்கூடிய, பிஜேபி நினைக்கக்கூடிய அந்த ஏமாந்த சோனகிரி கும்பல்கள் கிடையாது. இது திராவிடத்தின் வேர். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஏன், எதற்கு என்று கேள்வி கேட்பான், சிந்திப்பான். ஆகையால் இவனுங்க போடக்கூடிய இந்த அற்பத்தனமான நாடகங்கள் அத்தனையும், இவனுக்கு அடிச்சுக்கக்கூடிய அத்தனை அரிதாரங்களும் ஒரு லேசான மலைக்கு எல்லாம் வெளியில களைஞ்சு தொங்க போகுது. அன்னைக்கு இருக்கு இவனுங்களுக்கு எல்லாத்துக்கும் உரியடி ஆட்டம். ஆரம்பிக்கலாம்.